ஸோ பாலாஜி புக்கில் பேஜ் நம்பர் 4.74 ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாம்பிள் 716 எக்ஸாம்பிள் 16 நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஓகே சார். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறோம் அப்படின்னா எவாலுவேட்னு கொடுத்துட்டோம். எவாலுவேட்னு கொடுத்துருக்குறோம். இன்டெக்ரல் என்ன கொடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்டெக்ரல் 0 to a 0 to 2a இன்டெக்ரல் 0 to x இன்டெக்ரல் y to x ன்னு கொடுத்துக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். xyz into dz dy dx. ஸோ எது கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டெகிரேஷன் வந்தாவே ஐன்னு எடுத்துக்க சொல்லிக்குது சரிங்களா. இன்டெகிரேஷன் வந்தாவே நம்ம என்ன எடுத்துக்கணும், ஐன்னு எடுத்துக்கணும். அதை வந்து ஐன்னு எடுத்துக்கோங்க. டவுட்னா கேட்டுக்கலன்னு ஒவ்வொரு ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்டெக்ரல் 0 to 2a இன்டெக்ரல் 0 to x இன்டெக்ரல் y to x x y z dz dy dx. கரெக்டாமா? எஸ் சார். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் இன்டெக்ரலுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். அதை வித் ரெஸ்பெக்ட் டு dz இருக்கும்போது அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும் சரிங்களா. இதில் dz வரனால நம்ம எக்ஸ் ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட் டைம் ஒரு டேக்கிங் அவுட் சைடுன்னு சொல்லிக்கிறேன். கரெக்டுங்களா? எஸ் சார். இது செக் பண்ணும்போது இந்த வேரியபிளும் செக் பண்ணிக்கணும். இந்த லிமிட்டோட வேல்யூவும் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி போடக்கூடாது. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் எப்பயும் பிரச்சனை கிடையாது. அப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்டெக்ரல் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணி போடணும். சரியா கண்ணு? ஓகே சார். நடத்துகிற பார்த்துக்கோ, டவுட் இருந்தால் உடனே கேட்டுக்கோ. இன்டெக்ரல் 0 to 2a இன்டெக்ரல் 0 to x. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல்னால வித் ரெஸ்பெக்ட் டு dzனால நான் xy வெளியே எடுத்துட்டேன். இன்டெக்ரல் y to z into dz dy dx. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுமா, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிக்கிறேன். இல்லை சார், நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம் சார். அப்போ இதனோட ஐடியா என்ன, z பவர் 1ன்னு அர்த்தம். அப்போ x பவர் n ஃபார்முலா கரெக்டாமா. அப்போ என்ன நடக்கும், இன்டெக்ரல் 0 x பவர் n minus 1 சார். இது வந்து டெரிவேட்டிவ் ஃபார்முலா, இது வந்து இன்டெகிரேஷன் ஃபார்முலா. இன்டெகிரேஷன் ஃபார்முலா என்ன, இன்டெகிரேஷன் +1 படிச்சாச்சு, +2 படிச்சாச்சு, +2 இப்போ காலேஜ் செகண்ட் இயர், சாரி ஃபர்ஸ்ட் செமஸ்டர். சொல்லு இன்டெகிரேஷன் ஃபார்முலா என்னமா, இன்டெகிரல் z பவர் 1 + 1 divided by 1 + 1 n into x power n minus 1 இல்ல, x power n + 1 divided by n + 1 கரெக்ட்டுங்களா. எஸ் சார். இது வந்து y to x மேல என்னது y to x ன்னு கொடுத்துக்கறாங்க. y to x கொஞ்சம் பார்த்து கரெக்டா போட்டுக்கோ சரிங்களா. இது வந்து y to x into dy dx. கரெக்டாமா? இதுல என்ன டவுட் இருந்தா சொல்றா. இல்ல சார். அப்ப என்னது, இன்டெகிரல் 0 to 2a இன்டெகிரல் 0 to x xy இது வந்து z²/2 லிமிட் பாத்தீங்கன்னா y to x ன்னு வருது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. கான்ஸ்டன்ட் டைம் வந்தால் வெளியே தூக்கி போடுறது டிஸ்டர்ப் ஆகும். இது 1/2 கான்ஸ்டன்ட், அதனால நான் என்ன பண்ணிட்டேன் 1/2 வெளியே போட்டேன். இன்டெகிரல் 0 to 2a புரியுதாமா. இன்டெகிரல் 0 to x xy அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் x² minus y² இன்ட்டு இங்க வெளியே விட்டுட்டு dy dx வரும். இங்க என்ன பண்றீங்க, dy dx போட்டுக்குங்க. டவுட் இருக்குதாடா? இல்ல சார். அப்ப x² minus y² போட்டு சரிங்களா. எஸ் சார். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி பண்ணக்கூடாது. இந்த xyங்கிற டேர்ம் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணணும். xyங்கிற டேர்ம் வந்து என்ன பண்ணணும், உள்ள மல்டிப்ளை பண்ணணும். சரியாமா. y minus y cube x சார். ஒரே நிமிஷம் நானும் போட்டுக்கிறேன். இன்டெகிரல் 0 to 2a இன்டெகிரல் 0 to x நான் சொல்றேன் சார். x cube y minus y cube x சார். dy dx கரெக்டாமா. எஸ் சார். இப்போ என்ன பண்ணணும்னா இன்டெகிரல் ஸ்பிளிட் அப் பண்ண வேணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்க. இது இன்டெகிரல் 0 to 2a ன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. திரும்பி இந்த பாக்ஸ் போடுங்க, அப்பதான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த பாக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் என்னது dy சரிங்களா. பட் இங்க என்னது அடிஷன் செப்பரேட் இருக்குது. அதனால என்ன பண்ண போறேன், இந்த இன்டெகிரல் நான் ஸ்பிளிட் அப் பண்ண போறேன் பிராக்கெட்டுக்குள்ள சரிங்களா. பிராக்கெட் போட்டுக்கங்க. இன்டெகிரல் 0 to x சரியாமா. அப்புறம் என்ன ஆகும், x³ y into dy minus integral 0 to x y³ x into dy.
வெளியே என்ன இருக்குது? dx இருக்குது. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம். இது அடிஷன் செப்பரேட் கான்ஸ்டன்ட் இருக்குது, மைனஸ் இருக்குது. அதனால என்ன பண்றேன்? இன்டெகிரல் ஸ்பிளிட் அப் பண்ணிட்டேன். சரிங்களா? எஸ் சார். டவுட் இருந்தா கேட்டுக்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இது கரெக்டா போட்டுனா மேக்ஸிமம் ப்ராப்ளம் முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். சரி, வித் ரெஸ்பெக்ட் டு yங்கும் போது என்ன ஆகும்? x கியூப் கான்ஸ்டன்ட் இங்க வந்துரும். அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு yங்கும் போது y வந்து வெளிய போய்டும் சார். இங்க வந்து x வெளிய போயிடும். கரெக்ட்டுங்களா? இங்க வந்து இதுல Yes, x sir. வெளிய போயிடும். அப்ப என்ன நடக்குது சொல்லுங்க? 1/2 இன்டெகிரல் 0 to 2a பிராக்கெட் போட்டுக்குங்க. இங்க x கியூப் வெளிய வரும். இன்டெகிரல் 0 to x y into dy மைனஸ் x வெளிய எடுத்துக்கங்க. இன்டெகிரல் 0 to x y கியூப் into dy வெளிய வந்து dx இருக்கும். சரிடா கண்ணு? டவுட் இருந்தா கேட்டுக்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். Yes, sir. டவுட்டா? இல்ல சார். இப்போ புரியுது? y பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணனால y லாசம் மாதிரி y அதாவது மிச்சத்தை மட்டும் ரிமைனிங்கா இந்த சைடு கொண்டு போயிடும் சார் லிமிட்டுக்கு இந்த லெஃப்ட். ஆமாமா ஆமாமா y ஸ்கொயர் பை 2 வரும் மைனஸ் இது வந்து y பவர் 4 பை 4 வரும். கரெக்ட்டா? எஸ் சார். இன்டு dx. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இப்போ இது லிமிட் என்ன? 0 to x. நல்லா பாத்தீங்க, இதுக்கு லிமிட் என்ன? 0 to x. ரெண்டுக்குமே 0 to x தான் இருக்குது. இதுக்கு என்னது? 0 to x தான் இருக்குது. சரிடா கண்ணு? எஸ் சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பொறுமையா போட்டுக்க, டவுட் இருந்தா கேட்டுக்கோ. அப்ப என்னது? 1/2 இன்டெகிரல் 0 to 2a அப்பர் லிமிட் x, லோயர் லிமிட் 0. லோயர் லிமிட் 0 போட்டா 0 தான் வரும்போது அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். இதுக்கு 0 போட்டா 0 தான் வரும்போது கன்சிடர் வரும் சார். போடுங்க. அப்பர் லிமிட் மட்டும் போட்டா என்ன கிடைக்கும்? x cube into x squared by 2. கரெக்டாடா கண்ணு? எஸ் சார். மைனஸ் x into x power 4 by 4. கரெக்டாடா கண்ணு? எஸ் சார். டவுட் இருக்குதாடா கண்ணு? இல்ல சார். இப்போதைக்கு ஓரளவுக்கு ஓகேவா தான் சார் இருக்கு. ஆனா ஒரு வாட்டி போடும்போது தான் நடத்தும் போது எல்லாமே கரெக்டா தான் சார் இருக்கு. போடும்போது தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது சார். 4 டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வச்சு போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டவுட்னா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு சரி, அப்டேட் இப்போ கூட இந்த மிச்ச சம்ஸ் இதுக்கு முன்னாடி போட்ட சம்ஸ்லாம் போடும்போது கூட அன்னைக்கு நீங்க சொல்லி கொடுக்கும்போது கரெக்டா அந்த மாதிரி இருக்கு சார். அதுக்கப்புறம் மறுபடியும் போடும்போது அன்னைக்கு போட்டதை ரெஃபர் பண்ணி கொஞ்சம் டவுட் வந்ததுதான் கிளியர் பண்ணி தான் சார் போட்டேன். அதான் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வரும் தான் சொல்றேன். சரிங்களா? எஸ் சார். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வந்துடும். எங்கேயும் வராமலும் போகாது. சரியாம்மா? ஓகே சார். அப்ப என்னாச்சு? 1/2 இங்க பாத்தீங்கன்னா 4 எல்சிஎம். அப்ப இன்டெகிரல் 0 to 2a 4 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 சார். 2x power 5 minus x power 5 into dx. கரெக்டாமா? எஸ் சார். 1/2 into 1/4 1/8 ஆயிரும். 2 minus 1 வந்து 1. அப்ப x power 5 into dx ஆகும். கரெக்டாமா? எஸ் சார். இது வரைக்கும் டவுட் இருந்தா கேட்டுக்கிட்டாங்கன்னு. அப்ப என்னாச்சு? that is equal to 1/8. இது 0 to 2a லிமிட். அப்ப என்ன கிடைக்கும்? x power 6 by 6 லிமிட் வந்து 0 to 2a. கரெக்டாடா கண்ணு? எஸ் சார். அப்ப 1/6 into 8 இது வந்து 2a whole power 6. லோயர் லிமிட் வந்து 0. 0னால ஏதோ பிரச்சனை கிடையாது. xனால அது 0 தான் வரும். சரியாமா? எஸ் சார். அப்போ 1/8 into 6 இது எப்படி எழுதலாம்? 2 power 6 into a power 6 எழுதலாம். கரெக்டாமா? எஸ் சார். அப்ப இது என்ன கிடைக்கும்? கட் பண்ணி போடுங்க. நீங்க இதுலயே கால்குலேட்டரே போட்டாலும் சரி, இல்ல சிம்பிளிஃபை போட்டாலும் சரி. அப்ப என்ன ஆகும்னா 1 இது வந்து ஒரு 2 கியூப் வரும் இன்ட்டு இது வந்து 2 into 3ன்னு எழுதலாம். அப்ப இது இங்க என்னது? 2 power 6 into a power 6ன்னு வரும். அப்ப மொத்தம் இது 2 power 4 இருக்குது. இது என்ன ஆகும்? 2 power 4 போச்சுன்னா 2ன்னு வரும். சரிடா கண்ணு? எஸ் சார். அப்ப 2 power 2 வந்து 4. அப்ப 4/3 a power 6ன்னு வரும். இதுதான் நம்மளுடைய இன்டகிரேஷனோட 16 கொஸ்டினோட ஐடியா. ஓகேங்களா? சொல்யூஷன் போட்டு கொடுத்துட்டேன். காப்பி பண்ணிக்கங்க. 2-3 டைம் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். கொஞ்சம் பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. எஸ் சார். சார் அந்த y